நம்ம தளபதி நடிச்சிருக்க கோட்டு படத்துடைய 10வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் கலெக்ஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல வழக்கம் போல முதல்ல சென்னையில இருந்தே ஆரம்பிப்போம். சென்னையை பொறுத்த வரைக்கும் கோட் படம் 1,67,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு இந்த 10வது நாள்ல. அதாவது இன்னைக்கு சனிக்கிழமை ஒரு வீக்கெண்ட் டே. அதுல சிட்டில இருக்க மெயின் எக்ஸ்பெக்டேஷன் தியேட்டருக்கெல்லாம் உங்களுக்கு அட்வான்ஸ் புக்கிங்லேயே ஃபில் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். மற்றபடி இருக்க செகண்ட் கிரேட் தியேட்டருக்கெல்லாம் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபில்லிங் ரொம்பவே நல்லா நடந்து ஷோ டைம்ல ஃபில் ஆகுது. சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபில் ஆகாத தியேட்டர்கள்ன்றது ரொம்பவே கம்மியான ஒரு கவுண்ட் தான். அதுலயும் அந்த ஃபில்லிங் கெபாசிட்டின்றது கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. எனிவே இது 2வது வாரம் ஒரு சில புது படங்கள் வந்திருக்குன்றனால ஸ்கிரீன்ஸை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க போன வாரத்தை விட. அதே சமயம் போன வாரம் 3வது நாள், இது வந்து ஒரு 10வது நாள். ஸோ அதனால ஆடியன்ஸோட கெபாசிட்டின்றதும் கவுண்ட் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன வாரத்தோட இந்த வாரம் மைல்டாக கம்மியாக இருக்கு. ஆனால் இப்போ இருக்க ஷோஸ் கெபாசிட்டியும் இப்போ ஆகியிருக்க ஃபில்லிங்கும் ரொம்ப பெருசு. அதனால தான் இவ்வளோ பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் வந்திருக்கு உங்களுக்கு டே 10ல் கூட சென்னையை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா தமிழ்நாட்டில் கோட் படம் 17,15,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு. நல்ல வசூல் சொன்னாலும் இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணும். எனிவே மோசமான வசூல் இல்லைன்றதை தாராளமாக சொல்லலாம். இந்த நம்பர் ஸ்லிப் 10வது நாள்ல இது ஒரு பெஸ்டான வசூல்னு சொல்லலாம். ஆனாலும் தளபதி ரேஞ்சுக்கு இன்னும் ஜாஸ்தியா போயிருக்கணும்ன்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அதுவும் படம் நல்லா இருந்தோம்ன்றதான் ஒரு மிகப்பெரிய வருத்தம். நெக்ஸ்ட் ஆந்திரா தெலுங்கானால 1,66,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு இந்த 10வது நாள்ல கோட் படம். அடுத்ததா கேரளால 94,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு 10வது நாள்ல கோட் படம். இந்த 2 ரீஜன்லயுமே உங்களுக்கு வீக்கெண்ட் வந்துருச்சு. ஆனாலும் அந்த வசூல்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா சொல்லணும்னா ஜெயிலர்லாம் கம்பேர் பண்ணும்போது வசூல் கம்மியாகிட்டே வருதுங்க இந்த வீக் டேஸ்லாம். நானும் இந்த வீக்கெண்ட்லயாச்சும் கொஞ்சம் ஓவர் பீட் பண்ணுன்ற மாதிரி தான் பார்த்தேன். பட் ஆகிற மாதிரி தெரியல. நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்லேருந்தே கத்திட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, இந்த படத்துக்கு நெகட்டிவ் பேசுறாங்கன்ட்டு. ஸோ அது ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குன்றதான் சொல்லி ஆகணும். இன்னொரு விஷயம் இருக்கு, அதை அப்புறம் சொல்றேன். நெக்ஸ்ட் கர்நாடகாவில் 1,87,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு கோட் படம் இந்த 10வது நாள்ல. கர்நாடகா பொறுத்த வரைக்கும் கோட் படம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஏன்னா ஜெயிலரை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு அது அப்படியே நெருக்கி ஓட்டிக்கிட்டு இருக்கு நம்ம கோட்டை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் நார்த் இந்தியாவில் இந்த 10வது நாள்ல 2,14,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு நம்ம கோட் படம். நான் உங்களுக்கு லேட்டஸ்டா பாக்ஸ் ஆஃபீஸ் வீடியோல சொல்லியிருப்பேன். நல்ல ஒரு வசூல் பாக்ஸ் ஆஃபீஸ்ல கொடுத்துரும் நார்த் இந்தியாவில் கோட் படம் மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் சவுத் இந்தியா ரீஜன்ல ரொம்பவே சொதப்பிட்டாங்க தமிழ்நாட்டை தவிர. அடுத்ததா இந்தியாவில் 23,76,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு கோட் படம் இந்த 10வது நாள். அதாவது செப்டம்பர் 14 இந்த சனிக்கிழமை வசூலா மட்டும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம தளபதி வந்து இந்த படத்தில் அவரோட ஸ்டார் காஸ்டிங் எடுத்தீங்கன்னா ஓவரால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழ் நடிகர்கள் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஜெயராம் மலையாளம் சொல்ல போறீங்க, ஜெயராம் வந்து தமிழ்லேயே எக்கச்சக்கமான படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் மலையாள ஆக்டரா அங்கே பார்க்கறதுக்கான ஸ்கோப் கிடையாது. அந்த அளவுக்கு இப்போ மலையாளத்தில் ஒரு பீக் கிடையாது. இந்த ஒரு விஷயம் தான் நான் டோட்டலா வந்து கோட் படம் நல்லாவே இருந்தோம் அதுக்கு நெகட்டிவ் ரிவ்யூலாம் வந்துட்டு தாண்டி ஸ்டேஷன்ல ஓடுறதுக்கான காரணம் இல்லாம போனதுக்கு மிக முக்கியமான விஷயம் ஸ்டார் காஸ்டிங் நம்ம தாராளமா சொல்லி ஆகணும். ஏன்னா இப்ப ஜெயிலர் படம் பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு சிவராஜ்குமார், மோகன்லால் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு பெரிய ஆக்டர் எடுத்தாங்க. அதை விட்டுருங்க, தேவாரா ஒரு படம் வந்துட்டு இருக்கு. இப்ப என்டிஆர் இருக்காரு. என்டிஆர் RRR நடிச்சதுக்கு அப்புறம்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப சைஃப் அலி கான் அதுல ரொம்பவே முக்கியமான கேரக்டர் பண்றாரு. ஆக்சுவலி ஃப்ரெண்டா வில்லனான்ற மாதிரி பண்ணிட்டு இருக்க ட்ரைலர் பார்க்கும்போது. அப்புறம் நம்ம ராஜமௌலியே பாத்தீங்கன்னா ஒரு பாகுபலியை விட்டுருங்க, பாகுபலி பெரிய வசூலுக்கு அப்புறம் இந்திய ஆக்டர் வந்து அவர் கமிட் பண்ண ஆரம்பிச்சாரு. KGFலயும் அதே மாதிரி தான் நடந்தது. ஸோ அது லியோல உங்களுக்கு நடந்தாலும் கேரக்டரேஷன் வெயிட்டா தரல அவங்க சஞ்சய் தத்துக்கு. இது இந்த படம் வந்து வசூல்றது நம்ம தமிழ்நாடு ஆக்டர் மட்டுமே நடிச்சு படம் நல்லா இருந்தும் இவ்வளவு வருதுன்றது பரவாயில்ல, மோசமான வசூல் இல்ல, கண்டிப்பா பெஸ்டான வசூல்றதை நம்ம தாராளமா சொல்லலாம். ஏன்னா வெறும் தமிழ் ஆக்டர்ஸ் மட்டுமே வச்சு இவ்வளவு பெரிய வசூல் எடுத்திருக்கும், அதுவும் நிறைய டிசாஸ்டர்லாம் இருக்கிற ஒரு டைம்ல. ஆனா ஒரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லிக்கிறேன், இதே விஷயம் நம்ம தளபதி பண்ணக்கூடாது. ஏன்னா இதுக்கப்புறம் இருக்கிறது ஒரே ஒரு படம். இப்போ அவரோட வெயிட்டை தனியா வந்து மாசா காட்டிட்டாரு. ஏன்னா கோட்ல அவர் தான் வந்து மிகப்பெரிய ஆளுமை. ஆனா உங்களுக்கு இப்ப வினோத் எடுக்க போற அந்த 69 படத்துல கண்டிப்பா ஸ்டார் காஸ்டிங் இம்பார்ட்டன்ட் கொடுத்தே அவனுங்க. இப்ப RRR எல்லாம் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல வந்து NTR ராம்சரண் தான் பெரிய ஆளுனாலும் உங்களுக்கு இந்தியன் ஆக்டர்ல வந்து ஒரு 2 பேர் கொடுத்தாங்க. அவங்களுக்கு பெரிய ஸ்டார் காஸ்டிங் இல்லைனாலும் அந்த படம் இருந்த வைப் வேற. KGFலயே உங்களுக்கு சஞ்சய் தத்த மெயின் வில்லனா கொடுத்ததுல மிகப்பெரிய விஷயம். அந்த மாதிரி வந்து இப்ப கண்டிப்பா வந்து இந்தியில இருந்து ஒரு மெயின் ஆக்டரை வந்து இறக்கியே ஆகணும் நம்ம 69க்கு. அப்பதான் 1000 கோடி நம்ம எதிர்பார்க்க முடியும். சோ இதை புரிஞ்சிக்காம நம்ம தளபதி வந்து இல்ல நான் இருக்கிற வரைக்கும் கெத்தா நம்ம இது வந்தா போதும் அப்படின்னாக்கா நம்ம தளபதிக்கு எதிர்பார்க்கிற அந்த 1000 கோடி வசூல்றது ரொம்பவே பெரிய கனவுங்க அது. ஏன்னா எனக்கு ஆரம்பிக்கும் போது இந்த படம் இருந்த அந்த ஒரு ரேஞ்சுன்றது அப்படியே குறைஞ்சு போச்சு. டெய்லி வசூல பார்க்கும்போது கண்டிப்பா 1000 கோடிலாம் அடிக்கவே அடிக்காதுரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரேஞ்ச் வந்துருச்சு. நல்லா இருக்க படம், நல்ல வசூல், நல்ல டாக் வந்து நல்லா போயிடும் எதிர்பார்த்தேன். பட் அது கண்டிப்பா நடக்க போறதுன்னு இதுக்கப்புறம் தெரியுது. இனிமே நம்ம நடந்தது நினைச்சு வருத்தப்படக்கூடாது. இதுக்கு மேல் நடக்க போறதை சிறப்பா பண்ணணும். ஸோ கண்டிப்பா 69க்கு ஸ்டார் காஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டா பண்ணணும். ஏன்னா கதை நல்லா இருந்தாலும் ஸ்டார் காஸ்டிங் தேவைப்படுதுன்றத இங்க உணர்த்துது. இதுக்கு முன்னாடி மற்ற படங்கள் பாருன பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்றது. ஓகே, நம்ம அடுத்ததா ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் கோட் படம் இந்த 10வது நாள்ல 14,13,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு. சரி, அப்புறம் நான் இவ்வளவு விஷயம் பேசியிருந்தேன் இதுக்கு முன்னாடி, அதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்களும் கன்சிடர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நான் பேசுனதெல்லாம் கரெக்டா இருக்கா இல்ல உங்க ஒப்பீனியன்ல என்னன்றத. ஏதோ ஒன்று நடந்து நம்ம தளபதி அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 1000 கோடி படம் கண்டிப்பா வந்தே ஆகணுங்க. ஆக்சுவலி அது அவருக்கு கனவோ இல்லையோ, ஆனா நம்மளுக்கு எல்லாம் பெரிய கனவா இருக்கு. ஏதாச்சும் மேஜிக் நடந்து இந்த கோட்டிக்கே வருதா இல்லையான்றதையும். சரி, ஓகே, ஓவராலா 37,89,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு வேர்ல்டு வைடா நம்ம கோட் படம் இந்த 10வது நாள் வசூலா மட்டும். இல்ல கோட் படம் இந்த 10வது நாள் ஒட்டுமொத்த வசூலா பாத்தீங்கன்னா 370 crore ரீச் பண்ணிடுச்சு. ஆக்சுவலி இன்னைக்கு வசூலோட சேர்த்து உங்களுக்கு 400 கோடியை தாண்டும்.
வேண்டும். அப்படி இல்லைனா கண்டிப்பா எப்படி பார்த்தாலும் படம் வந்து 380 to 400 கோடி பட்ஜெட் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கோம். ஸோ 10 நாள்ல படம் வந்து இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல படம் எடுத்துறீங்களா ஃபிளாப்டான்னு சொன்னவங்களுக்கு அந்த ஒரு பட்ஜெட்டை 10 நாள் பாக்ஸ் ஆஃபீஸ்ல கிராஸ்ல எடுக்குது, ஆக்சுவலி நெட்ல எடுக்கல. இனிமே டேபிள் ப்ராஃபிட்ன்றதே நிறைய விஷயம் இருக்கும்போது டிக்கெட் கலெக்ஷனா 10 நாள்லயே இவ்வளவு பெரிய அமௌண்ட்ன்றது ஒரு பெரிய விஷயம் தான். அதுவும் அதுல ரொம்பவே இம்பார்ட்டனா வேற எந்த ஆக்டரும் இல்லாம தமிழ் ஆக்டர்ஸ் மட்டுமே வச்சு, அது மட்டும் இல்லாம வேற யாருக்கும் இம்பார்ட்டன் இல்லாம தளபதி மட்டுமே இம்பார்ட்டனா நடிச்சு இவ்வளவு பெரிய வசூல்.